கோவிலுக்கு சென்று கடவுளை தரிசித்து வழிபட்ட பிறகு கோயில் பிரகாரத்தில் வலம் வருவார்கள். நேரமில்லை என சொல்லி சாமியை மட்டும் தரிசனம் செய்துவிட்டு வெளியே சென்று விடுவார்கள். ஆனால் கோயிலை சுற்றி வருவது மிகவும் நல்லது. அதனால் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் நீங்கி நன்மைகள் அதிகம் கிடைக்கும். குறிப்பாக விநாயகர் கோயிலுக்கு சென்றால் ஒரு முறை வலம் வந்து வழிபட வேண்டும். இதனால் தடைகள் விலகும். முருகன் கோவிலுக்கு சென்றால் 6 முறை சுற்றி வர வேண்டும். இதனால் எதிரிகள் தொல்லை நீங்கி ஞானம் பெருகும். அம்மன் கோவிலை 5 முறை சுற்றி வர வேண்டும். இதனால் வெற்றி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். செவ்வாய் முதல் வெள்ளி வரை தினமும் அம்பிகையின் கோயிலுக்கு சென்று 5 முறை வலம் வந்தால் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் என்பது நம்பிக்கை. சிவன் கோவிலுக்கு சென்றால் 5 முறை சுற்றி வந்தால் நினைத்தது நடக்கும், செல்வ வளம் பெருகும், பிறவா நிலை ஏற்படும். அதேபோல் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் 3 முறை சுற்றி வர வேண்டும். இதனால் ஆட்சி அதிகாரம், செல்வாக்கு, அஷ்டலட்சுமி கடாட்சம் முக்கியமாக கிடைக்கும். நவகிரகங்கள் இதை 9 முறை சுற்றி வந்தால் ஜாதகத்தில் இருக்கும் குறைகள் முற்றிலுமாக நீங்கிவிடும். இப்படி எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்று எத்தனை முறை வலம் வர வேண்டும் என்று தெரியாதவர்கள், அவற்றில் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாதவர்கள் பொதுவாக எந்த கோவிலுக்கு சென்றாலும் எத்தனை முறை வலம் வந்தாலும் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். 1 முறை வலம் வந்தால் இறைவனிடம் நெருங்க முடியும். 3 முறை வலம் வந்தால் மனச்சுமை குறையும். 5 முறை வலம் வந்தால் திருப்பங்கள் நிறைவேறும். 7 முறை வலம் வந்தால் காரியத்தில் வெற்றி கிடைக்கும். 9 முறை வலம் வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும். 11 முறை வலம் வந்தால் ஆயுள் விருத்தி அடையும். 13 முறை வலம் வந்தால் பிரார்த்தனை நிறைவேறும். 15 முறை வலம் வந்தால் செல்வம் பெருகும். 17 முறை வலம் வந்தால் தானிய வளம் பெருகும். 19 முறை வலம் வந்தால் நோய் தீரும். 21 முறை வலம் வந்தால் கல்வி வளர்ச்சி பெருகும். 27 முறை வலம் வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே 108 முறை வலம் வந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும். 208 முறை வலம் வந்தால் யாகம் செய்த பலன் கிடைக்கும், பெரும் புண்ணியம் கிடைக்கும். வழிபாட்டிற்காக மன தூய்மையுடன் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கோவிலுக்கு வரும்போதும் உங்களை அறியாமல் கோவிலை 1 முறை சுற்றி வலம் வருகிறீர்கள். அப்படி கோயிலை சுற்றி வலம் வரும்போது உங்களுக்கு புண்ணியங்கள் வந்து சேர்வதாக ஐதீகம்.